பொல்யூஷன் புகையை பார்த்தீங்களா எப்படி புகை விட்டுட்டு பெட்ரோல் டேங்க் போயிட்டுருக்குன்னு. இப்படி தான் வந்து அந்தமானில் பஸ்ஸெலாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குங்க. ஆறை தாண்டி அந்த சைடு போகிறதுக்கும் இந்த சைடு வர்றதுக்கும். அங்கே பாருங்க அந்த பஸ்ஸு எப்படி இறங்குது பாருங்கள் கீழே. இதுதான் கவர்மெண்ட் பஸ்ஸு. கீழே அப்படியே உரசி அப்படி தான் இறங்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள். இது எல்லாமே அந்த ஒரே ஒரு ஃபெரியில் வந்த கூட்டங்க. நார்த் அந்தமானில் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். நம்ம அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இருக்கோம். வர வழியில் பார்த்தா ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா எருமை மாடெலாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. இங்கே தூரத்தில் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா 12 மணிக்கே வந்து ஃப்ளாஷ் லைட் அடிச்சுட்டு தான் வந்து நின்றுட்டுருக்கேன். ஃபுல்லாக வந்து இருட் ஆகிடுச்சுங்க. இயற்கை எந்த அளவுக்கு ஆச்சரியம் பண்ணுதுன்னு பாருங்களே. அதான் நான் சொன்னேன், அந்தமான் வெதரை வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நடுவில் வந்து உள்ளே உள்ள தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பில்லர் போடுறாங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ அந்தமானில் தாங்க இருக்கேன். அந்தமானில் பாராட்டாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கேன். நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஒரு ரூமில் தான் தங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலோ இல்லை ஹாஸ்டலோ இல்லை எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு வெளியில் போய் காட்டுறேன் எங்கே தங்கியிருக்கேன் அப்படிங்கிறத. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காடுங்க. இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக நான் தங்கியிருக்க இடத்துக்கு பின்னாடி ஃபுல்லாக காடு. அது எந்த இடம் அப்படிங்கிறத நான் வெளியில் போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே தாங்க தங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து கெஸ்ட் ஹவுஸ். இந்த பாராட்டாங்கிற ஒரு வில்லேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸு. இங்கே வந்து ஹோட்டல் எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி இங்கே வர்ற பீப்புளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஸ்டே பண்ண மாட்டாங்களாம். ஒரு நாள் இருந்துட்டு நம்ம போகிற இப்போ இடத்த போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவாங்களாம். அதனால தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து ஒர்க்குனா ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அதனால் இங்கே ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் கிளம்ப போகிறோம். இப்போ வந்து அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வரும் அந்த பாராட்டாங் ஜெட்டி. ஸோ வந்து அங்கே போய்ட்டு போட் எடுத்து அந்த ஒரு இடத்துக்கு போகிறோம். சூப்பராக இருக்கும். நான் போகிற வழியில் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்த் அந்தமானுங்க. நார்த் அண்ட் மிடில் அந்தமான்னு சொல்லுவாங்க. அதாவது டிக்லிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் நம்ம நேற்று நைட்டு ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்போம். நம்மளோட போன எபிசோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து டிக்லிப்பூரில் இருந்திருப்போம். சடனாக வந்து ஒரே ஒரு பஸ் இருந்தது. அதில் ஏறி வந்து டேரெக்டாக வந்து பாராட்டாங் வந்துட்டாங்க. இதில் இருந்து வந்து நம்ம போர்ட் பிளேர் அதாவது மெயின் சிட்டிக்கு போகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி லாரிலாம் வந்துட்டுருக்கும். பொல்யூஷன் புகையை பார்த்தீங்களா எப்படி புகை விட்டுட்டு பெட்ரோல் டேங்க் போயிட்டுருக்குன்னு. ஸோ இதுதாங்க, இது ஃபுல்லாக ராலி தான் வந்துட்டுருக்கோம். ஏன்னா கான்வாய். எதனால் இந்த கான்வாய் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்வாஸ் அப்படிங்கிற பழங்குடி மக்கள் இருக்காங்கல்ல, ட்ரைப்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு ராஜ்யம்னே சொல்லலாம் இந்த காடு அந்தமானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2000 பீப்புள் வந்து ஃபுல்லாகவே ஆஃப்ரிக்கன்ஸ், பார்க்க வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் மாதிரியே இருப்பாங்க. அவங்க தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட காடு வழியாக வரும்போது அந்த 50 கிலோமீட்டர் வந்து நம்ம பைக் அலௌடு இல்லை, தனியாக காரில் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால தான் அந்த கான்வாய் சிஸ்டம்ங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. காலையில் 6 மணி, 9 மணி, 12 மணி, மதியம் 3 மணி. ஸோ இப்போ மட்டும்தான் வந்து அந்த ரோடு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் 50 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம வந்து அந்த காரு எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணணும் அந்த ரூட்டில். அது போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலாம், நான் இடத்துல கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, நம்ம எந்த இடத்துக்கு போகிறோன்னு சொல்லிடலாமா? ஆக்சுவலாக இங்கே லைம்ஸ்டோன் கேவ் ஒன்று இருக்குங்க. அந்தமானில் பாராட்டாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு கேவுங்க. இதோட ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது எப்படி உருவானுச்சு அப்படின்லாம் பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாராட்டாங் ஜெட்டியில் தாங்க இருக்கேன். நம்ம போன வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஃபெரியில் தான் வந்து நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு இடையில் வந்து ரோடு எதுவும் கிடையாது, பாலமும் இன்னும் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால் ஃபெரியில் தான் இருந்து இந்த சைடு ஊரில் இருக்கிறவங்கலாம் ஃபெரியில் தான் வந்து பஸ்ஸு லாரி எல்லாத்தையும் வந்து ஏற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த சைடு. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஃபெரியில் போகிறது கிடையாது. அந்த சைடு வந்து குட்டி குட்டி போட்ஸ் இருக்குது. அதில் வந்து ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி அங்கே போய் ரீச் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஒரு ட்ரெக்கிங்குமே இருக்கும் போல், சின்னதாக ஒரு ட்ரெக்கிங் மாதிரி வாக் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் மழை வேறு பெய்யுது, பாதையெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம். இதுதான் கவுண்ட்ரு. இந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 900 வாங்குறாங்க இந்த லைம்ஸ்டோன் கேவ் போகிறதுக்கு. கவுண்டர் வந்து அந்த ஜெட்டிக்கு பக்கத்தில் இருக்குங்க, வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது வந்து ஒரு 10 பேர் வந்தால் தான் வந்து போட் எடுப்பாங்கல்ல. ஸோ வந்து நான் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டேன், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு டூரிஸ்ட் யாருனா வருவாங்க, வந்ததுக்கப்புறம் அவங்களோட வந்து ஜாயின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னா அந்த சைடு பாராட்டாங்க்கு அந்த சைடு இருக்குல்ல, மிடில் ஸ்ட்ரீட், அங்கேருந்து வந்து ஃபெரி வரும். அதில் வந்து ஆளுங்களெல்லாம் ஏற்றிட்டு இங்கே கொண்டாந்து இறக்குவாங்க. அதில் மேபி டூரிஸ்ட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்கலாம், டூரிஸ்ட் வந்தால் தான் நம்மளால் போக முடியும். இப்போ மணி வந்து ஒரு 11 மணி தான் ஆகுது. மழை வேறு வர மாதிரி இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபைனலி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஃபெரி வந்துருச்சுங்க. இதில் தான் வந்து நம்ம போகிற நம்ம கூட வர்ற டூரிஸ்ட்லாம் இதில் தான் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வராமல் கூட போகலாம், பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதில் பாருங்கள் ஒரு பஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு. இப்படி தான் வந்து அந்தமானில் பஸ்ஸெலாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குங்க. ஆறை தாண்டி அந்த சைடு போகிறதுக்கும் இந்த சைடு வர்றதுக்கும் அப்படியே ஸ்லோவாக வந்து இந்த இடத்துல நிறுத்திடுவாங்க.
அதுக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லாரி எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கடுத்து அதெல்லாம் வந்து ரிட்டன் வந்து இதே சீரியல் ஏறி அந்த கரைக்கு போகிறதுக்கு. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நம்ம ஊர்லலாம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், சும்மாவே டிராஃபிக் ஆகும். அங்கே பாருங்கள் அந்த பஸ்ஸு எப்படி இறங்குது பாருங்கள் கீழே. இதுதான் கவர்மெண்ட் பஸ்ஸு. கீழே அப்படியே உரசி அப்படி தான் இறங்கிட்டுருக்கு. அவ்வளோதான். அதில் உள்ள பஸ்ஸுக்குள்ளே வந்து யாருமே உட்காரக்கூடாது. நம்மளோட போன எபிசோடு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இதில் தான் வந்து இறங்கியிருப்போம். பேசஞ்சர்ஸும் அதில் இருப்பாங்க. இப்போ இதில் ஏறி திரும்ப வந்து டிக்லிப்பூர் அந்த சைடு போவாங்க. இப்படி தான் வந்து இந்த ஊர் மக்கள் வாழ்க்கை இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள். இது எல்லாமே அந்த ஒரே ஒரு ஃபெரியில் வந்த கூட்டங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். 10,000க்கு ஒரே ஒரு பஸ்ஸு தான் வந்திருக்கு. ஆள் கிடச்சாச்சுங்க. ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. அவங்க கூட அப்படியே போட் ஏறி போக வேண்டியதான். இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ லாரி வரிசையாக நிற்கிது அப்படின்னு. இதெல்லாம் வந்து அந்த ஃபெரியில் போகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. 1 2 3 கிட்டத்தட்ட 10-15 லாரி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாருங்க குட்டி குட்டி இந்த ஸ்பீட் போட்ஸ்லாம் இருக்குது. இதில் தான் வந்து கூப்பிட்டு போவாங்க போல். 10 பேர் கரெக்டாக கணக்கு. 10 பேர் வந்தால் தான் போட்டோ எடுப்பாங்களாம். நம்மளும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. லைஃப் ஜாக்கெட் இதெல்லாம் போட்டு போக வேண்டியதாங்க. வந்தாச்சுங்க. இங்கே தான் நம்மளோட போட் வந்து நிற்குமா. இந்த லைம்ஸ்டோன் கேவ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணுமாங்க. இந்த மாதிரி பாலம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இங்கே கொஞ்சம் தூரம் தான் வந்து பாலம் இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் தானே, ஃபுல்லாக மண்ணில் தான் நடக்க விடுறாங்க. பார்க்கலாம், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா டீப்பான ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குங்க. அந்தமானில், அதுவும் நார்த் அந்தமானில் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். சவுத் அந்தமானில் இது மாதிரி எதுவுமே நம்மளால் பார்க்க முடியாதுங்க. எவ்வளோ டீப்பாக இருக்குது பாருங்கள் ஃபாரஸ்ட்டு. ஃபுல்லாக மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு தான். ஆக்சுவலாக அந்தமான் வந்தால் தான் உங்களால் இந்த மாதிரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு பெருசாக பார்க்க முடியும். நம்ம ஊரில் இருக்கும், அந்த பிச்சாவரம் பாண்டிச்சேரியில் இருக்கும். பட் இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய மரங்களாக இருக்குங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக தான் போகணும் போல். எல்லாருமே வந்து நம்ம போட்டில் வந்தவங்க எல்லாருமே குரூப்பாக அப்படியே வந்து வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், நம்ம ஒரு 10 பேர், நமக்கு முன்னாடி ஒரு போட் வந்தது, அதில் ஒரு 10 பேர். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக தான் வந்து நடந்து போகணும் போல். இது இந்த மான்சூன் சீசனில் வந்தாலே வந்து இந்த மாதிரி மழை தாங்க பெய்யும். நீங்கள் எங்கே ட்ரெக்கிங் போகணுன்னாலும் மழை டைமில் வந்தால் க்ரீனரியாக இருக்கும். பட் வந்து ஸ்லிப்பாரியாகவும் இருக்கும், நடக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. பாருங்கள், இப்போ தான் மழை பெஞ்சு நின்றுருக்கிறதுனால தான் நல்லா க்ரீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கங்க, கிட்டத்தட்ட வந்து நம்ம அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டுருக்கோம். வர வழியில் பார்த்தா ஒரு வில்லேஜ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வீடு தான் இருக்குது. ஒரு 8 மெம்பர்ஸ் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்களாம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க. விவசாயம் பண்ணுவாங்க போல். ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, மழை டைமில் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே போர் ஃபெசிலிட்டி அதெல்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதனால தான் வந்து அப்படியே கிடக்கு. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜார்வாஸ் ட்ரைபிள்ஸ் இருக்காங்களா, அவங்களோட கண்ட்ரோலு. இந்த சைடு வந்து இங்கே ஒரு 8 பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்களாம். அந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா எருமை மாடெலாம் மேய்ச்சிட்ருக்காங்க. இங்கே தூரத்தில் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 4-5 மாடெல்லாம் வந்து வளர்த்துட்ருக்காங்க. வளர்த்து இங்கே விற்பாங்களான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மில்க் அந்த மாதிரி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தமானில் வந்து ஃபுல்லாக பால் பவுடர் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேபி இங்கே வில்லேஜில் இருக்கவங்க எடுத்து கூட கொண்டு போய் விற்றுட்டு கூட இருக்கலாம். மழை டைம்ங்கிறதுனால கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. மழை பெய்யும்போது வந்திருந்தால் தான் கஷ்டமாக இருந்திருக்கும். இவர் தாங்க நம்ம கைடு. ஹாய் பையா. ஹாய். இவர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. என்னென்னா நமக்கு வந்து ஹிந்தி தெரிலையா, அது ஒன்று தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. அந்த வயல் பார்த்தோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் தான் வந்து இவங்க வந்து கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அரிசி வந்து நம்ம ஊரில் பயிரிடுறோம்ல, அதே மாதிரி இங்கே இருக்கிற 8 பேர் வந்து 8 குடும்பங்கள் வந்து ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, போகிற வழியில் வந்து இந்த மாதிரி பாலம்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து கீழே வந்து தண்ணி போகுது. அப்படியே பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குங்க. இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நேச்சுரை நம்ம வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோன்னா அது பாட்டுக்கு அந்த பாட்டில் அழகாக அது வேலையை பார்த்துட்ருக்கோம். இப்போது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம அப்படியே ஒரு பார்த்து வச்சுருக்காங்க, அதில் அப்படியே நம்ம போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வர போகிறோம். ப்ளஸ் இங்கே வந்து வீடுகளும் இருக்குது, வில்லேஜஸ்லாம் இருக்குதுங்க. இங்கே ஒரு 4-5 வீடு இருக்குது, அங்கே ஒரு 4-5 வீடு இருக்குது. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லெமன் ஷாப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. லெமன் ஜூஸ் வந்து விற்கிறாங்க. பனானா இதெல்லாம் அவங்களே போட்டு இங்கே வந்து விற்கிறாங்க. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இப்போது டைம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? 12 மணி தாங்க ஆகுது மதியம். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டிருச்சு, நைட்டான மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக இருட்டிருச்சுங்க. இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே இருட்டிருக்குன்னா இந்த கேவுக்குள்ளே என்ன பார்க்க முடியும்னு தெரில. லைட்லாம் இருக்குமான்னு தெரில. பார்த்தீங்களா, 12 மணிக்கே வந்து ஃப்ளாஷ் லைட் அடிச்சுட்டு தான் வந்து நின்றுட்டுருக்கேன். ஃபுல்லாக வந்து இருட்டாகிடுச்சுங்க.
இங்கே வந்து சன்லைட்டே வராது. சன்லைட் வராததுனால தான் வந்து இது இன்னமும் இப்படி இருக்குது. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக லைம்ஸ்டோனுங்க. இது பேசிக்காக வந்து இது வந்து சுண்ணாம்பு கல். அதில் வந்து மழை தண்ணி பட்டு அது வந்து டிசால்வ் ஆகி பல லட்சம் வருஷமாக வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் மாதிரி இருக்குங்க. அப்புறம் வந்து இதை டச் பண்ணால் பிளாக் கலரில் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மஞ்சுமல் பாய்ஸில் மாதிரி இருக்குங்க இந்த இடம், குணா குகை மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், இது ஒருவருக்கும் ஒரு நேம் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் மாதிரி இருக்கா, லோட்டஸுங்கிறாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனோட மூக்கு மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள், இதுதான் வந்து நம்ம டச் பண்ண இந்த மாதிரி பிளாக் கலரில் மாறிடு தான், அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா டச் பண்ணாமல் பாருங்கள், எந்த இடத்துக்கு போனாலும் டச் பண்ணாமல் பாருங்கள், எந்த பிளேஸ்னாலும் பாருங்கள். உள்ளெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது நைட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் 12 மணி தான் ஆகுது. அதனால் வெளிச்சம் இல்லை, அதனால தான் உங்களால் கிளியராக பார்க்க முடியல. நான் இமேஜஸ் ஆட் பண்ணுறேன். இயற்கை எந்த அளவுக்கு ஆச்சரியம் பண்ணுதுன்னு பாருங்களே. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த லைம்ஸ்டோன் கேவ் ஒரு சாதாரண குகை கிடையாது. சுமார் பல லட்சம் வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு இந்த ஒரு குகை உருவாகிறதுக்கு. மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பாராட்டாங் பகுதி முழுக்க கடலுக்கு அடியில் இருந்திருக்கு. அப்போ கடல்ல வாழ்ந்த பவளப்பாறைகள், சிப்பிகள், கடல்வாழ் நுண்ணுயிர்கள் இது எல்லாமே இறந்த பிறகு கடலுக்கு அடியில கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து இந்த லைம்ஸ்டோன் பாறையா மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பூமியோட நிலத்தட்டு, அதாவது இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கும் போது இந்த பாறை எல்லாம் கடலுக்கு மேல வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பல வருடங்களா பெஞ்ச மழையாலையும் காட்டுல இருந்த கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து ஒரு லேசான ஆசிட் வாட்டரா மாறுது. அந்த தண்ணி இந்த லைம்ஸ்டோன் மேல விழுந்து அது கொஞ்சம் கொஞ்சமா கரைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பல லட்சம் வருடங்கள் தொடர்ந்து நடந்ததால தான் இந்த ஒரு கேவ் உருவானதான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 1 இன்ச் வளர்றதுக்கு கிட்டத்தட்ட 800 இருந்து 2500 வருடங்கள் தேவைப்படுமாங்க. நம்பவே முடியல. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பாறைகள் எல்லாமே பல லட்சம் வருடங்களா தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத. அதுல பாருங்க, அந்த தண்ணி வந்து பாருங்க வந்த வாக்கில் அப்படியே நிக்குதா, அந்த சுண்ணாம்பு கல்ல வந்து அப்படியே கரைஞ்சு அது மூலமாக தான் இது உருவாகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.5 mm கூட வந்து வளராதான் ஒரு வருஷத்துக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, இது எல்லாம் உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து இந்த லைம்ஸ்டோன் தாங்க. சுண்ணாம்பு பாறையிலேருந்து மழை பெஞ்சு அது டிசால்வ் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஷேப் தான் இதெல்லாம். சூப்பருங்க, நினச்ச மாதிரியே வந்து மழை வந்துருச்சு. நனைஞ்சிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள். இதுதான் இந்த மான்சூன் சீசனில் வந்து அந்தமான் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுங்கிறது. பயங்கர மழைங்க, ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நனைஞ்சு தான் போயிட்டுருக்கேன். பாறை வேறு வழுக்குது அங்கங்கே. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக இருக்குது. இன்னும் 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். அந்த பசங்களோட தான் நடந்து போயிட்டுருக்கேன். நம்ம தனியாக தானே வந்திருக்கோம், கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படியே மஞ்சுமல் பாய்ஸுக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க எல்லாம். அதே மாதிரிங்க, இந்த கேவுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6:30லேருந்து மதியம் 1 மணிக்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ நீங்கள் வர்றதா இருந்தால் அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ஆனால் மழை டைமில் வந்துடாதீங்க, என்ன மாதிரி நீங்களும் மாட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். என்னமோ கொடை எடுத்துகிட்டு வந்துட்டேன், எனக்கே தெரில, பேக்கில் இருந்திருக்கு, அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே பாருங்க, அந்த ப்ரோலாம் நனைஞ்சு போயிட்டுருக்காரு. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட வேர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஊரெல்லாம் அந்த மாதிரி பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். பிச்சாவரத்தில் இருக்கும், ஆனால் வந்து இந்த அளவுக்கு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். முதல்ல நம்ம போகும்போது அந்த இடத்துல இறக்கி விட்டாங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அங்கே போட்டு நிற்கிதா, அங்கே இறக்கி விட்டாங்க. இப்போ வந்து அப்படியே இந்த உட்டன் பிரிட்ஜில் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். அந்தமானை பொறுத்த வரைக்கும் வெதரை வந்து நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க. திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா மழை பெய்யும். இதில் ட்விஸ்ட் என்னென்னா, மழை வந்து ஒரு இடத்துல மட்டும் பெய்யும், பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மேகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கும், அதனால் அந்த இடத்துல மட்டும் மழை பெய்யும். இதுதான் அந்தமானை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா மான்சூன் சீசனில் வந்தாலே இப்படி தான் இருக்கும். அந்தமான் இல்லை, எந்த ஊருக்கு போனாலும் இப்படி தான் இருக்கும். இவங்களோட அந்த ஆத்தென்டிக் பேம்பு, அப்புறம் அந்த பாக்க மட்டையை வச்சு கட்டுற வீடு தாங்க இதெல்லாம். ஒரு ஹட்டு மாதிரி. அதனால அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டுருக்கலாம். இதுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 900 ஒரு ஆளுக்கு. மொத்தம் வந்து 10 பேர். 10 பேர்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 9000 ரூபா அந்த மாதிரி வரும். நம்ம வந்து ஒரு 900 தான் கொடுக்கணும். நம்ம வந்து வெயிட் பண்ணணும் 10 பேர் சேர்கிற வரைக்கும். ஸோ அது ஒன்று. நீங்கள் வரும்போது பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே வந்துடுங்க. அந்தமானில் வந்து எது நீங்கள் சுற்றி பார்க்குறதுனாலும் 1 மணிக்குள்ளே முடிச்சிருங்க, எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக லைம்ஸ்டோன் கேவ் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். நல்லா இருங்க. இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை நின்றுச்சு. அதான் நான் சொன்னேன், அந்தமான் வெதரை வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அடுத்து லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதுதான். இப்போ வந்துங்க அந்த போட்டில் தான் போயிட்டுருக்கோம். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா க்ளவுட்லாம் வந்து கிட்ட போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து க்ளவுடு வந்து அந்த மவுண்டனுக்கு கீழே மரத்து மேலே வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்குது. அந்தளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வியூவு. அவ்வளோதாங்க, மறுபடியும் வந்து மழை ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு, மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சு.
போட்டில் இருந்துட்டு கொடையெல்லாம் பிடிக்க முடியாது, இப்படியே தான் போய் ஆகணும். இன்னும் வந்து நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட வந்து இதில் தான் ட்ராவல் பண்ணணும். மழை வந்து சூப்பராக பெய்யுதுங்க. நம்ம பைக்கில் போகும்போதெல்லாம் வந்து பொட்டுன்னு அடிக்கும்ல நம்ம மூஞ்சில், அந்த மாதிரி வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. சரி ஓகேங்க, நான் இதோட விட்டு கேமரா உள்ளே வச்சிட்றேன். இதுக்கப்புறம் மழை பெஞ்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்கே போயிட்டு இறங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்னடா திடீர்னு ஃபெரியில் ஏறிட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த பாராட்டாங்கிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆக்சுவலாக நைட்டு ஸ்டே பண்ணலான்னு தான் பார்த்தேன். நம்ம இப்போ தான் ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைம்ஸ்டோன் கேவ் போயிட்டு வந்திருப்போம். ஸோ அதனால் வந்து இன்னையோட இதை முடிச்சுட்டு திரும்ப வந்து போர்ட் பிளேருக்கு போயிடலான்ட்டு ஒரு பிளானுங்க. அதாவது ஸ்ரீ விஜயபுரம். ஏன்னா இங்கே வந்து நெட்வொர்க் ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. நம்மளால் ஒரு இமேஜ் கூட இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ண முடியல. ப்ளஸ் வந்து இங்கே பிஎஸ்என்எல் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இந்த ஜியோ, ஏர்டெல் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதில் ஜியோ வந்து ரொம்ப மோசங்க. ஒரு ஃபோட்டோ கூட என்னால் அப்லோட் பண்ண முடியல, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் ஃபுல் லீவில் இல்லை, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஏன்னா நான் ஃபுல் லீவில் வந்து இந்த ட்ரிப் வரல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு அப்படியே சைடில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து நெட்வொர்க் வந்து தேவைப்படுங்க. அதனால தான் வந்து நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். ப்ளஸ் இங்கே வந்து பெருசாக வேறு எதுவும் இல்லை. அந்த மட் வால்கனோ இருக்குது, அது வந்து நம்மளால் இப்போ போயிட்டு பார்க்க முடியல, மழைனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த லைம்ஸ்டோனுக்கு போய் பார்த்துட்டு ரிட்டன் வந்து இப்போ கிளம்பிட்டேங்க. அவ்வளோதான், இந்த ஃபெரியில் தான் போயிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த ட்ரக்கெலாம் ஏற்றிட்டாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு காட்டுறேன். இதில் பாருங்க, இதுதான் வந்து அந்த பாலம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி அந்த ஒரு பெரிய ஆறு, இது வந்து கடல்னே சொல்லலாம், பாராட்டாங்கோட ஆறு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வர இந்த மெட்டல் பில்டிங் கட்டிட்டு நடுவில் வந்து உள்ள தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பில்லர் போடுறாங்க. இது ரொம்ப வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கான். 2-3 வருஷமாகவே லாக்டவுன்லேருந்தே கட்டிகிட்டு இருக்காங்க. பட் இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா 2 இது தான் கட்டியிருக்காங்க பில்லர்கிட்ட. ஸோ இங்கே வந்து கரப்ஷன் வந்து அதிகமாக இருக்குங்க அந்தமானில். நீங்கள் நினைக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் கரப்ஷன் இருந்துச்சு, ஓகே. பட் அந்தமான்லேயுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல் தான், சீஃப் மினிஸ்டர் அதெல்லாம் கிடையாது. அதனால் வந்து இங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கவும் இங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து காசை கொள்ளையடிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராம்நகர் பீச்சுன்னு சொல்லிட்டு டிக்லிப்பூரில் போயிருப்போம். அதுக்கு போகிற வழியில் ஒரு வில்லேஜுங்க. அந்த வில்லேஜில் கிட்டத்தட்ட 25 பேர் வாழ்கிறாங்க, 25 குடும்பங்கள் வாழ்கிறாங்க. அந்த 25 குடும்பங்களுமே ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி போகணும். இதே மாதிரி ஒரு ரிவர் தான். பட் வந்து என்னென்னா ஒரு மரத்தால் செஞ்ச ஒரு பாலத்தை தான் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் பஞ்சாயத்துலேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. பட் 15 வருஷமாக ஒரு எம்பி இருக்காராம். அவர் வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்களாம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நம்ம அவர்கிட்ட டேரெக்டாக இன்டர்வியூ எடுத்திருப்போம். அங்கே இருக்கிற ஒரு பையன் வந்து பேசியிருப்பார். பட் அவர் ஹிந்தியில் பேசியிருப்பார், நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து இந்த சைடு இருக்குது. அதாவது நார்த் அந்தமானில் இருக்குது. சவுத் அந்தமான் பொறுத்த வரைக்கும் நல்ல வெல் டெவலப்டாக இருக்குது. டூரிஸ்ட் வர்றாங்க. ஸோ அவங்களோட இன்கம் சோர்ஸ் அதை பேஸ் பண்ணியிருக்கு. பட் டிக்லிப்பூருக்கு வந்து டூரிஸ்ட் வந்து அந்தளவுக்கு வர்றதில்லை. ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ரோடு இருக்கிறதுலே மோசங்க. நான் உங்களுக்கு போகிற வழியில் காட்டுறேன். ரோடு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா, நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஏறி குதிக்கிற மாதிரி இருக்குது. 10 நிமிஷம் என்ன, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உட்காரவே முடியல. ரொம்ப மோசங்க. 10 மீட்டருக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா ரோடு வந்து பள்ளமாக இருக்குது. ஸோ இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் வர்றதா இருந்தால் பிளான் பண்ணிக்கோங்க, சம்மர் டைமில் வாங்க. அதாவது நமக்கு வந்து அங்கே டிசம்பரில் வந்து மழை பெய்யும். அதே டைமில் இங்கே வந்தீங்கன்னா மழை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து டிசம்பர் டு ஏப்ரல் அதுதான் வந்து சீசன் அந்தமானுக்கு. ஸோ அந்த டைமில் வாங்க. இதில் பாருங்கள், லாரிலாம் ஏற்றி வச்சுருக்காங்க. லாரி அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸு நிற்கும். அந்த பஸ்ஸில் தான் போகிறோம். டிக்கெட் இருக்குன்ட்டாங்க. அது எவ்வளோதுன்னு கேட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து அந்தமான்லேருந்து போர்ட் பிளேர் போகிறவங்களாம் வந்து, அந்தமான் மீன்ஸ் இந்த சைடு நார்த் சைடுலேருந்து போகிறவங்களாம் ஃபுல்லாக புக் பண்ணிடுவோம் டிக்கெட்டு. அதாவது என்ன கான்செப்ட்னா, டிக்லிப்பூர் அப்படிங்கிறது போர்ட் பிளேர்லேருந்து 300 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வந்து இப்போ அதுக்கு பாதியில் இருக்கோம், கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டரில் இருக்கும். ஆனால் நம்ம புக் பண்ணுற டிக்கெட் வந்து டிக்லிப்பூர் டு போர்ட் பிளேராக தான் இருக்கும். அந்த ஃபுல் காஸ்ட்டு கொடுத்து தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து இடையிலே ஒரு பஸ் இருந்தது, அதிலே வந்து டிக்கெட் கேட்டிருக்கேன், சீட் இருக்குன்ட்டாங்க. அதிலே நம்ம ட்ராவல் பண்ணிடலான்ட்டு பிளானுங்க. என்ன நிலவு ஃபெரியில் காட்டிகிட்டு இருந்தால் அப்புறம் இப்போ எங்கேயோ வேறு எங்கேயோ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்ரி ட்ரை ஆகிடுச்சுங்க. இதை ரீசனாக சொல்லக்கூடாது தான், என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் இனிமேல் அந்த தப்பு நடக்காது. அதாவது நம்ம பாராட்டாங்கிலேருந்து கிட்டத்தட்ட போர்ட் பிளேருக்கு ஒரு 5 மணி நேரம் ட்ராவலு. ஜார்வாஸ் பழங்குடி மக்கள் இருப்பாங்களே, ட்ரைப்ஸ், அவங்களோட வெளியாக நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வந்து அவங்களோட சரௌண்டிங் ஏரியாவில் கான்வாய் மாதிரி போவாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது வழியாக வந்து ட்ராவல் பண்ணி ஒரு மொத்தம் வந்து 120 கிலோமீட்டர் பாராட்டாங்கிலேருந்து இங்கே. ஸோ ஒரு பஸ் இருந்துச்சு, அந்த கான்வாய் கிட்ட ஒரு பஸ் நின்னுது. ஸோ அதில் ஏறி 300 ரூபா டிக்கெட்டு போட்டு ஏறி இங்கே வந்து இறங்கியாச்சுங்க. போர்ட் பிளேர் வந்துட்டேன்.
போர்ட் பிளேரில் தான் இன்னும் ஒரு 4 நாள் இருக்க போகிறோம். அதுக்கடுத்து தான் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து சென்னை போக போகிறோம். சென்னைக்கு வந்து ஷிப்பா இல்லை ஃப்ளைட்டா அப்படிங்கிறது தான் இங்கே கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு. ஏன்னா வெதர் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஷிப்பு எல்லாம் கேன்சல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதான் என்ன பிளான்னு தெரில, பார்க்கலாம். நாளைக்கு உங்களை இன்னொரு புது எபிசோடில் வந்து சந்திக்கிறேன். இது அந்தமான்லேயே ஒரு நல்ல ஒரு வீடியோக்களில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு போட முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து இந்த ட்ராவல் விளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வளவலன்னு பேசிகிட்டு இருக்க வேண்டாம். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க.